ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இனிய மாலை வணக்கம் மக்களே. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் ஏரியா சைடெலாம் மழை பெஞ்சிச்சா இல்லையா? செம்மையாக குளிருது சாயங்காலம். அதுமா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது, ஒரே குளிர் தான். வீட்டை விட்டே வெளில வர முடியல, அவ்வளோ குளிர். வேணால் பாருங்களேன், எப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பனிப்பிரதேசம் மாதிரி இருக்குங்க பாருங்கள். அப்படியே பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ பனி பாருங்கள். அப்படி வானமே அப்படியே மேகமூட்டமாக தெரியுது, அவ்வளோ பனி பெஞ்சுக்கிட்டே இருக்குது மக்களே. வெளியிலே வர முடியலன்னா பார்த்துங்க, அவ்வளோ குளிர். வெளியில் வந்தால் வெளியில் போக முடியல, எங்கேயுமே வெளில போக முடியல, வண்டி எடுத்துகிட்டு கூட போக முடியலன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோ குளிருது. எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே பார்த்தீங்களா மரம் அப்படியே சூழ்ந்து இருக்கும், குகைக்குள்ள ஊடு கட்டின மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், வீட்டை சுற்றி ஒரே மரம் தான், அப்படி தான் இருக்கும் வீடு பார்க்க. எங்கேயோ காட்டுக்குள்ளே வீடு கட்டின மாதிரி. ஆனால் இது காடெல்லாம் கிடையாது, கிராமம்தான். காட்டுக்குள்ளெல்லாம் வீடு இல்லை, கிராமம்தான். அது அப்படி நல்லா வீட்டை சுற்றி ஒரே மரமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பார்க்க கிராமம் மாதிரியே தெரியாது உங்களுக்கு. வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி. இங்கே பாருங்கள், பாருங்கள், அதுதான் வீடுங்களாம். இந்த சைடு நிறைய வீடுங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, வீடெல்லாம் நிறையா இருக்குது, இங்கே தெரியுது பாருங்கள். கிராமம்தான். மற்றபடி உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சா இல்லையா, அதெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் லீவு முடிஞ்சு எல்லாத்துக்கும் ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் ஒர்க்குக்கெலாம் போக வேண்டியது இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. கறி எடுத்து சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்கள். போய் ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போங்க, காலேஜ் போங்க, வேலைக்கு போங்க. வீட்டிலே உட்காந்துருக்காதீங்கலாம், போய் வேலை வெட்டி இருந்தால் பாருங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.